கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனிநபர் ஆக்கிரமித்துள்ள கோயில் நிலத்தை நீதிமன்றம் உத்தரவிட்டும் அறநிலைத்துறை மீட்காமல் இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனியாமர் கிராமத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட 1000 ஆண்டு பழமையான கனக சோழீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஏராளமான நிலங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது கணக்கில் வரப்பெற்ற 32 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதில் 4.5 ஏக்கர் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து அனுபவித்து வருவதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த நபரை நிலத்திற்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 12 ஆண்டுகளாக வழக்கு நடந்த நிலையில் அது கோயிலுக்கு சொந்தமான நிலம் என நீதிமன்றம் உறுதிப்படுத்தி தீர்ப்பளித்தது. எனினும் அதனை அறநிலைத்துறை அதிகாரிகள் மீட்க நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோயில் நிலத்தை மீட்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பழமையான இந்த கோயிலை புதுப்பிக்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 கோடி ரூபாய் ஒதுக்கியும் அதற்கான நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சிவன் கோயில் ஒரு 1000 வருஷம் ஒரு பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு உண்டான நிலம் ஒரு 35-40 ஏக்கர் இருக்குங்கிறாங்க கனியாமூரில். இது வரலையும் அறங்காவலத்துறையும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். கொடுத்தும் அந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு தனிநபர் ஜெகன் என்பவர் ஒரு 5 ஏக்கர் சம்திங் நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பழமையான கோயில், இது 2 கோடி நிதி ஒதுக்கியும் இன்னும் எந்த ஒரு புனரமைப்பும் ஆரம்பிக்கவில்லை. இது திருமணம் அடிக்கடி நடந்து கொண்டிருந்த கோயில். இது பழமையான கோயில். மறுபடியும் திருமணம் நடக்கிறதுக்கும் இந்த கோயில் புனரமைச்சியும் இந்த கவர்மெண்ட் ஐயா முதலமைச்சர் அவர்களே அவர் நீங்கள் தலையிட்டு சேகர்பாபு அவர்களே தலையிட்டு இந்த கோயில் நிவாரணம் ஒதுக்கி இருக்கிறீங்க. அதை முறையாக பயன்படுத்தி இந்த கோயிலை புனரமைச்சு இந்த கனியாமூர் கிராமத்துக்கு ஒரு விடிவிலை ஏற்படுத்தி இந்த வட்டாரத்துக்கே சுற்று வட்டாரத்துக்கே இந்த கோயில் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கொடை ரோட்டில் நகை அடகு கடை உரிமையாளரை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடை ரோட்டில் நகை அடகு கடை வைத்துள்ள வெங்கடாச்சலம் என்பவர் 6 மாதங்களுக்கு முன்பு கடையை மூடிவிட்டு தலைமறைவானார். இதனால் அவரிடம் இருந்து அடகு வைத்த நகையை மீட்டு தருமாறு வாடிக்கையாளர்கள் போலீசில் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் புதன்கிழமை இரவு வெங்கடாச்சலத்தை சேலத்தில் பிடித்தனர். அவரை அடகு கடைக்கு அழைத்து வந்த காவல்துறையினர் வாடிக்கையாளர்களுக்கு நகைகளை திருப்பிக் கொடுக்க ஏற்பாடு செய்தனர். ஆனால் நகைகளை அடக வைத்தவர்களுக்கு நகைகளை கொடுக்காமல் குறைந்த அளவு பணம் மட்டும் கொடுத்ததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கடை உரிமையாளர் வெங்கடாச்சலத்தை விசாரணைக்காக காவல் நிலையம் கொண்டு சென்றனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் இதனால் கொடையோடு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மன்னம்பந்தல் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல் ஆய்வாளர் சிவக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை கிராம மக்கள் அதிகாரிகளிடம் வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.